ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் மதுரை மேலூருக்கு அருகில் நிகழ்ந்த ஒன்று. திருச்சி மதுரை பைபாஸ் சாலையில் மேலூரை தாண்டி பைபாஸ் ரோடு ஓரங்களில் சின்னதாகவும் பெரியதாகவும் பல ஹோட்டல்கள் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதில் சைவ ஹோட்டல் உண்டு, அசைவ ஹோட்டலும் உண்டு. அதில் ஒன்று துரை என்றவர் நடத்தின ஹோட்டல், அசைவ ஹோட்டல். அது 60 வயதான துரை நல்ல திறமையாக நடத்திக்கிட்டு வந்தார். துரையினுடைய ஹோட்டல் காலையில் 6 மணிக்கெல்லாம் திறக்கிறது வழக்கம். டீ காப்பியோடு காலையிலே இட்லி, தோசை, இடியாப்பம், ஊத்தப்பம் மாதிரியான டிஃபன் ஐட்டங்களும் உண்டு. அதோடு அந்த நேரத்தில் சிக்கன் மட்டன் குழம்பும் தயாராகிடும். ஃப்ரிட்ஜில் ரெடியாக வச்சுருப்பாங்க குழம்பு, கறியெல்லாம். அந்த கறியை வச்சு சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிடுவாங்க காலையிலே. சென்னை மாதிரி தூரத்தில் இருந்து வர்றவங்க, பயணம் பண்ணிக்கிட்டு வர்றவங்க, காரு, லாரி, பஸ்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே நிறுத்தி சாப்பிடுவாங்க. ஹோட்டல் திறந்த உடனே துரையினுடைய ஹோட்டலுக்கு கூட்டம் வர ஆரம்பிக்கும். இந்த நெடுஞ்சாலையில் பயணிக்கிறவங்க தவிர மேலூர் ஒத்தக்கடை பகுதியில் இருக்கிறவங்க அவ்வளோ வருவாங்க சாப்பிட்றதுக்கு. ரெகுலராக டிஃபன் சாப்பிட்றவங்க, காஃபி சாப்பிட்றவங்க, சாப்பாடு பிரியாணி ஐட்டங்கள் மதியம் சாப்பிட்றதுக்கு வர்றவங்க, இப்படி எப்போவுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிஸியாக இருக்கிறத பார்த்து மற்ற ஹோட்டல்காரங்களுக்கெல்லாம் எப்போவுமே பொறாமை ஜாஸ்தி. அதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? ருசி தான். ஹோட்டலுக்கு ஹோட்டல் தொழில் நல்ல சிறப்படையணும்னா ருசியாக சமைக்கணும். நாக்குக்கு ருசி எங்கே இருந்தாலும் தேடி வருவாங்கன்றது துரை புரிஞ்சிக்கிட்டு இருந்தார். அது இல்லாமல் அசைவ ஹோட்டலாச்சே, கவிச்சு வாடை இல்லாமல் சுத்தமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தார். துரைக்கு ஒத்த கடையில் சொந்தமாக வீடு இருந்தது. அவருக்கு 2 மகன்கள், 2 பேருமே கல்யாணம் ஆகிட்டவங்க. 2 மகள்கள், கல்யாணம் ஆகாத பெண்கள் இருந்தாங்க. 2 பேருமே எல்லாருமே ஒரே கூட்டு குடும்பமாக தான் ஒன்றா ஒரே வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மூத்த மகன் மணி மட்டும் அப்பா கூட ஹோட்டலில் பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். இளைய மகன் ஒரு தனியார் கம்பெனியில் மதுரையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஹோட்டல் நல்ல விதமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக இயங்கி கொண்டிருந்த நேரத்தில் தான் திடீர்னு ஹோட்டலில் வினோதமான சம்பவங்கள் நிகழ ஆரம்பிச்சது. ஹோட்டலில் காலையிலேருந்து மாலை 6 மணி வரலும் துரையினுடைய மூத்த மகன் மணி பார்த்துக்குவார். மாலையிலேருந்து இரவு 2 மணி வரலும் ஹோட்டல் திறந்துருக்கும். அந்த 2 மணி வரலும் துரை தான் கவனிச்சுக்குவார். 2 மணி வரை ஹோட்டல் திறந்துருந்தாலும் 11:30 மணிக்கு மேல் கூட்டம் இல்லாமல் இருக்கும். அப்போது ஹோட்டலில் வேலை பார்க்குறதுக்கு அதிகம் ஆள் தேவையில்லை, 2 பேர் இருந்தாங்க. நைட்டு ஹெல்ப்பர்கள், சப்ளையரு எல்லாமே அவங்களே, சமைக்கிறதும் அவங்களே. அதுக்கு பாதி லைட்டை ஆஃப் பண்ணிவிடுவாங்க 11 மணி ஆச்சுன்னா. கிச்சன்லேயும் ஒரே ஒரு லைட்டு சரக்கு மாஸ்டருக்கு நேராக எரியும் தலைக்கு மேலே. மற்ற இடமெல்லாம் இருட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு நாள் நள்ளிரவு நேரம் 2 பேர் பைக்கில் வர்றாங்க. வந்தவங்க பரோட்டாவும் குருமாவும் ஆர்டர் கொடுக்குறாங்க, சிக்கன் குருமா. எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்றதுக்காக இவர் போகிறாரு. மாவு ரெடியாக இருக்கும், பரோட்டா செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த பக்கம் தற்செயலாக துரை கிச்சனுக்கு வராரு. பார்த்தா அந்த பரோட்டா மாஸ்டர் நடுங்கிக்கிட்டு நிற்கிறதையும், பரோட்டா திருப்பி போடாமல் ஒரே பக்கமாக தீஞ்சிக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாரு. என்னையா ஆச்சு உனக்கு அப்படின்னு சத்தம் போடுறாரு. முதலாளி, பின்னாடி பாருங்கள், 2 ஆவி நிற்கிது பாருங்க அப்படின்றாரு. அந்த இருட்டு பகுதியில் ஆவியும் இல்லை, பேயும் இல்லை. என்னையா உளர்ற அப்படின்னு திட்டுறாரு அவர். துரை, என் கண்ணால் பார்த்தங்க, ஆவி நிற்கிதுங்க, 2 ஆவிங்க அப்படின்றார் அவர். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, வேலை பாரியா, இந்த தீஞ்சு போன பரோட்டாவை தூக்கி போடு குப்பையில், வேறு புதுசாக நல்லா செய்துக்கிட்டு வான்றாரு. அதுக்கப்புறம் பரோட்டா மாஸ்டர் திரும்பி பார்க்குறாரு. அங்கே யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு மூச்சு வருது. அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆனாலும் பயத்தில் அவருக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற அளவுக்கு சீரியஸ் ஆகிட்டார் அவர். அதனால் 2வது நாள் வேறு சரக்கு மாஸ்டர் வச்சு மெயின்டைன் பண்ணுறாரு துரை. அவரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராரு.
ஐயோ நான் போகமாட்டேன், கிச்சனுக்குள்ளே போகமாட்டேன் அப்படின்ட்டு ஓடுறாரு. என்னய்யான்னா, அங்கே 2 உருவம் நிற்கிது, நான் பார்த்தேன் அப்படின்றார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு பொறி தட்டுது. 2 பேரும் ஒரே மாதிரி கருத்து சொல்கிறாங்கன்னா, அங்கே ஏதோ இருக்குது போல் இருக்கு அப்படின்னு போய் பார்க்குறாரு. இவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. 3வது நாள் வேறு ஆள் இல்லாததுனால துரையே சரக்கு மாஸ்டராக போகிறார். பரோட்டா மாஸ்டர். அவரே சமையலெல்லாம் பண்ணுவார் நல்லா. ஒரு காலத்தில் ஹோட்டலில் வேலை செஞ்சவர் தான் சுயமாக வச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரே எல்லாத்தையும் தயார் பண்ண ஆரம்பிக்கிறார். இதே மாதிரி நள்ளிரவு தாண்டும் போது அவர் கண்ணுக்கு எதிராக 2 உருவம் தெரியுது. அந்த இருட்டு பகுதியில் தோன்றது பார்க்குறாரு. துரை கொஞ்சம் தைரியமான ஆள். அதனால் உங்களுக்கு யாருப்பா வேணும், என்ன வேணும், நீங்கள்லாம் யார் அப்படின்றாரு. ஏன்னா இளைஞர்கள் மாதிரி தெரியுது அவர் கண்ணுக்கு. அதனால் கேட்ட உடனே மறைஞ்சு போச்சு. அவர் பயப்படாமல் தைரியமாக இருந்ததுனால அவருக்கு காய்ச்சலெல்லாம் எதுவும் வரல. ஆனால் உண்மையை புரிஞ்சுக்கிறார். 2 ஆளுங்களும் பயந்தது தப்பு இல்லை, ஏதோ ஆவி இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அடிக்கடி வர ஆரம்பிக்கவும் இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்றது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணிக்கிட்டு நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நேரில் வராரு துரை. சமையல் கலையில் ஆர்வம் உள்ள 2 பேர் அதுக்கான படிப்பை முடிச்சுட்டு மதுரையில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறதுக்காக பணிக்காக போகிறாங்க. பைக்கில் போகும்போது அந்த பகுதியில் பைபாஸ் ரோட்டில் லாரி ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துடுறாங்க. அவங்களுடைய ஆத்மாக்கள் தான் இது அப்படின்னு கண்டுபிடிச்சார் சித்தரையா. துரையினுடைய ஹோட்டலில் எப்போவுமே கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால, ஐட்டங்கள் நல்லா விற்பனை ஆகினதுனால, சமையலில் ஆர்வம் உள்ள அந்த ஆத்மாக்கள் இறந்த பிறகும் அந்த இளைஞர்களுடைய ஆத்மாக்கள் சமையலில் ஆர்வத்தோடு இருந்தது. அதனால் அவங்க மேல் கொண்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வர்றாங்க அப்படின்றது சொன்னார். ஒன்றும் தவறு இல்லை, அவங்களால உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, பயம் வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னாரு. இருந்தாலும் சில எளிய பூஜைகளெல்லாம் செய்ய சொல்லி பரிகாரங்கள் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தொந்தரவு இல்லைன்னு சொல்லிட்டு போனார். ஃபோன் பண்ணார் துரை. மதுரை பக்கம் வந்தீங்கன்னா வாங்க அண்ணாச்சி நம்ம ஹோட்டலுக்கு அப்படின்னு சொன்னார். கூப்பிட்டாரு. நான் தான் இங்கே சென்னையை தாண்டதே இல்லையே, வேறு எங்கேயும் போகிற வேலையே இல்லை, நேரமும் இல்லை, அதனால் ஆகட்டும் அண்ணாச்சி அப்படின்னு நான் பதில் சொன்னேன். இப்படி அன்றாடம் புது புது அனுபவங்களோடு என் வாழ்க்கையை ஆவி உலக ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக சென்று கொண்டிருக்கிறது. இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில். அங்கிள் வணக்கம் அங்கிள். என்னோட பேர் ஸ்ரீமதி. நான் கடலூர் மாவட்டம் பெண்ணாத்துலேருந்து பேசுகிறேன் அங்கிள். அங்கிள், இந்த மாதிரி நிறைய எபிசோடில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி இந்துக்கள்லாம் சாமியை குலதெய்வத்தை வணங்காமல் இருந்தால் தண்டனை கொடுத்து சோதனை கொடுத்துலாம் வணங்க வைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதே மாதிரி கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் இருக்காங்க. அவங்க முஸ்லீம்லலாம் ஆண்டவனை தொழுவாமல் இருந்தால் அவங்களுக்கு அதே மாதிரி அவங்க சாமி தண்டனை கொடுக்குமா? கிறிஸ்டின்லாம் ப்ரேயர் பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் தண்டனை கொடுக்குமா அங்கிள்? இதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அங்கிள். தேங்க்யூ அங்கிள். குலதெய்வம்ன்றது வேற, பெருந்தெய்வம்ன்றது வேறம்மா. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை புரிஞ்சுக்கொள்ளணும். கிறிஸ்தவர்களுக்கு அன்றாடம் வணங்க வேண்டியதில்லை, வீட்டில் வணங்கினா போகிறோம். ஆனால் ஞாயிறு ஆனால் கண்டிப்பாக சர்ச்சுக்கு வரணுன்றது ஒரு கட்டளை இருக்குது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் தொழுகைக்கு பள்ளிவாசல் வரணுன்றது இஸ்லாமியர்களுக்கு இருக்குது. ஆனால் இந்துக்களுக்கு அப்படி எதுவும் நடைமுறை இல்லை. விரும்பினா போகலாம், விரும்பாவிட்டால் வீட்டில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்குது. சோதனை கொடுக்கறது எதுக்காகன்னா தன்னை வணங்க வைக்கிறதுக்காக தான், இறை நம்பிக்கை இருக்கணுன்றதுக்காக தான் சோதனை கொடுக்கறது. அந்த தண்டனையும் கர்மாவின் அடிப்படையில் தான் வழங்கப்படும், உதவிகளும் கர்மாவின் அடிப்படையில் தான் செய்யப்படும். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும் எப்போவுமே. அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன், இதுவரை வாழ்ந்த காலத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை,
இதற்கு மேல் சொல்லொழுக்கம் செயலொழுக்கத்தோடு வாழும்படியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்மா சேராமல் இருக்கும்படி வாழ்க்கை பாதையை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறது இதுக்காக தான். ஏன்னா கர்மாவின் அடிப்படையில் தான் தெய்வமும் உங்களுக்கு உதவி பண்ணும். நீங்கள் கேட்குறதெல்லாம் நான் உதாரணம் சொல்கிறேன். கோயிலுக்கு போனால் 1000 பிரார்த்தனைகள் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே நிறைவேறதில்லை. அதுக்காக கடவுள் பொய்யா, இல்லை நம்ம வணங்கின விதம் சரியில்லையா, இப்படி பல கேள்விகள் எழுது. எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், உங்களுடைய கர்மாவை பொறுத்து தான் உதவிகள் செய்யப்படும். ஏகப்பட்ட பாவம் பண்ணிவிட்டு நீங்கள் கடவுளை அதை செய்து கொடு இதை செய்து கொடுன்னு கேட்டிங்கன்னா எப்படி கிடைக்கும்? உங்கள் பாவத்துக்கு தகுந்த பரிகாரம் தான், பரிசு தான் கொடுக்கப்படும். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ளுங்கள். இலங்கையிலிருந்து நிரோஷன் அப்படின்றவர் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கார். ஒருவருக்கு இடுமருந்து கொடுக்கப்பட்டு பின்பு அவர் அதனை அறிந்து நீக்கிய பின்பும் அதன் தாக்கம் இருந்து கொண்டே இருக்குமா, முற்றிலுமாக நீங்காதா அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. நீங்கின பிறகு, அதாவது ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் குணமான பிறகு அந்த களைப்பு தொடருது இல்லையா, அந்த மாதிரி சில உடல் கோளாறுகள் இருந்து படிப்படியாக தான் குணமாகும். உடனே சுவிட்ச் போட்டு லைட் ஆஃப் பண்ணுற மாதிரி தீராதுங்க, படிப்படியாக தான் குணமாகும். நேரமற்ற சூழ்நிலையினால் இன்றைய கேள்வி பதிலை சுருக்கமாக பேசியிருக்கிறேன். அடுத்த எபிசோடில் விரிவான கேள்விகளை பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.